சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உட்பிரகாரத்தில் 2 விதமான சத்தியங்களை அனுசரித்து நம்மில் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுத்தத்தை ஆசீர்வாதமாக சுதந்திரித்துக் கொண்டோம். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த 2வது பகுதியிலே 3 விதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. 1, ஜீவ அப்பம் புசித்தல் ஆராய்ச்சி செய்தி. 2, ஜீவ ஒளி சத்திய சாட்சி கொடுத்தல். 3, ஜீவ வாசனை சத்திய தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற வேலை. இந்த 3 சத்தியத்தை நாம் அனுசரிக்கும் போது தேவன் நமக்கு சுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தை நன்மையாக கொடுக்க இருக்கிறார். பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக முதலாவதாக நாம ஆராய்ச்சியின் சத்தியத்தை கேள்விப்பட இருக்கிறோம். ஆராய்ச்சி செய்தியை கேட்கும்படியாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்துல 22 வசனங்கள் இருக்குங்களா? 22 வசனங்கள் இருக்கு. இந்த 22 வசனங்களுக்குள்ள ஒரு வசனத்தை மைய வசனமா எடுக்க இருக்கிறோம். பிறகு மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவனுக்கான வசனத்தையும் மரணத்துக்கான வசனத்தையும் எடுத்துக்கொண்டு மொத்தம் 12 சத்தியங்களை நமக்குள்ள ஜீவ அப்பமா புசிப்பா அடுக்கி வைக்கிறது. எல்லாரும் கவனமா கேளுங்க. நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். நமக்குள்ள உண்டான மரணத்தன்மைகள் நீங்க வேண்டும். ஆகவே கருத்தா சத்தியத்தை எல்லாரும் கேளுங்க. கவனங்களை சதுர விடாதீங்க. உள்ளான ஜீவன் பெறுவது அவசியம். உள்ளான ஜீவன் நிலைப்பது அதை விட அவசியம். உள்ளான ஜீவன் நித்தியம் போகணும், அது ரொம்ப முக்கியம். இந்த நோக்கத்தோட இந்த சத்தியத்தை நம்ம கேட்கணும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல மைய வார்த்தை என்னவென்றால் வற்றுதல். அதாவது வற்றி போயிற்று அப்படின்னு இருக்கும். நம்ம ஷார்ட்டா வற்றுதல் அப்படி எழுதுறோம். இந்த வார்த்தை 3ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல வருதுங்களா? 3, 7, 13 3 இருக்கா? இந்த வசனங்களை குறிச்சுக்கங்க. அடுத்தபடியா மைய வசனமா 13ஆம் வசனத்தையும் குறிங்க. மைய வார்த்தையும் மைய வசனமும் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஆராய்ச்சி செய்திய கொஞ்சம் எல்லாரும் கவனமா கேட்கணும். 12 சத்தியம், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரகசியத்தை தெய்வம் வெளிப்படுத்துவார். இதை ஏதோ அறிவுக்காக எடுத்துக்கொள்ளாம
இந்த சத்திய அறிவை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அதற்காக தான் இந்த சத்தியத்தை நம்ம கேட்கணும். வற்றுதல், இத முதல்ல சாதாரணமா புரிஞ்சுக்குவோம். பிறகு ஆவிக்குரிய அடிப்படையிலே அல்லது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள இருக்கிறோம். நிலத்தின் நீர் வற்றி போகும். மழை காலத்துல, பனி காலத்துல போர் போட்டதுல இருந்து தண்ணி பாத்தீங்கன்னா மோட்டரு போட்டா டக்குன்னு டேங்க் நிரம்பிடும். என்னன்னா தண்ணி நல்லா மேல இருக்கும், உடனே டேங்க் நிரம்பிடும். வெயில் காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய தண்ணி குறைஞ்சு போகும். ஆனா நீர்நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா வற்றி போகும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடி ஆவணியில நதிகள்ல தண்ணீர் திறந்து விடுவாங்க. திறந்து விடுறதுக்கு முன்னாடி அந்த நதி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரே இல்லாம வெறும் மணற்பரப்பா வத்தி போயிருக்கும். டேம திறந்து விட்ட உடனே தண்ணி வரும். நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். டேம் திறந்து விட்டாங்க, விவசாயத்துக்கு தண்ணி வருது. அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த காலை அந்த தண்ணியில நினைச்சிட்டு அதை தொட்டு இப்படின்னு கும்பிடுறாங்க. இவ்வளவு காலம் வத்தி கிடந்துச்சு, இப்ப டேம திறந்து விட்டு தண்ணி வருது. சோ நீர் வற்றும். நிலத்துல என்ன வற்றும்? நீர் வற்றும். இதை சாதாரணமா புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சில பேரை பார்த்துட்டு இப்படி கேட்பாங்க, ஆள் நல்லா சதையா இருந்தியே, ரொம்ப வத்தலா போயிட்டியே, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. உடல் வற்றும். என்ன வற்றும்? உடல் வற்றும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கை சாதாரணமா இருக்கும், இந்த கை இவ்வளவு பெருசா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் கை என்ன இருக்கும்? வீங்கி போயிருக்கும். என்னப்பா வீங்கி இருக்கு? தப்பா எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், கை என்ன ஆயிடுச்சு? வீங்கிடுச்சு. இப்ப ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, கை வீங்கிடுச்சு. காயம் ஆயிடுச்சு, கை என்ன ஆயிடுச்சு? வீங்கிடுச்சு. கால் அடிபட்டு வீங்கிடுச்சு. டாக்டர்கிட்ட போனோம்னா, சார் இது சரியா போயிருமா? சார் சரியா போயிரும். ஒரு வாரம் போச்சுன்னா வீக்கம் வத்திரும் அப்படிமா. நோய் வீக்கம் வற்றும், உடல் வற்றும், நோய் வற்றும், நீர் வற்றும். இப்படி வற்றும் என்கிற வார்த்தையை சாதாரண அடிப்படையிலே நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட மைய வார்த்தையில எனக்குள் எனக்கு என் தேவன் என்ன சத்தியத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். நோவா காலகட்டத்துல மழையே அதுக்கு முன்னால பெஞ்சதே இல்லை. ஆனா திடீர்னு மழை பெய்தது. அந்த மழையினால் உலகமே அழிந்தது. உலகம் முழுவதும் என்ன கிடந்தது? தண்ணீரால நிரம்பி கிடந்தது. இந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போகணும். இந்த தண்ணீர் வற்றி போகக்கூடிய காரியம் தான் இந்த அதிகாரத்தில் அதிகமா எழுதி இருக்கிறது. தண்ணீர் வற்றுகிறதை கொண்டு இந்த அதிகாரத்தை வைத்து தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்க இருக்கிற ஆராய்ச்சியின் சத்தியம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ள 3 சத்தியங்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒண்ணு என்ன அப்படிங்கறத கவனிக்க. நம்முடைய ஆவியை குறித்த ரகசியம். 2 நம்முடைய ஆத்மாவை குறித்த ரகசியம். 3 நம்முடைய சரீரத்தை குறித்த ரகசியம். வற்றுதல் என்ற வார்த்தையை அடிப்படையா வச்சு நம்ம ஆவி வற்றணும், ஆத்மா வற்றணும், சரீரம் வற்றணும். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கவனமா கேளுங்க. இப்படி ஆத்மா வத்தணும், ஆவி வத்தணும், வத்தணும்னா புரிஞ்சுக்கங்க, வற்ற வேண்டும். ஆத்மா வற்றி போகணும், ஆனா வற்றக்கூடாது. ஆவி வற்றணும், ஆனால் வற்றக்கூடாது. சரீரம் வற்றணும், ஆனால் வற்றக்கூடாது. அது என்ன பாச? வற்றணுங்கிற ஆனா வற்றக்கூடாதுங்கிற. இது எப்படி பாச விளங்குறியா பாச? கவனமா கேளுங்க, விளங்கும். பாக்குறான். ஆவி வற்றணும் அப்படின்னா உலர வேண்டும். ஆவி வற்ற வேண்டும் என்றால் என்னங்க? உலர வேண்டும். ஆத்மா வற்ற வேண்டும். அதுக்கு நேரடியா அதே வார்த்தை தான். ஆவி உலரணும், உலரல் கிடையாது, உலர்தல். உலர்தல். ஆத்மா வற்றுதல். சரீரம் மெலிய வேண்டும், மெலிதல். பைபிள்ல உலர்தல்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது ஆவியை குறித்த வற்றுதலோடு தொடர்புடைய ரகசியம். அதே மாதிரி வற்றுதல்ங்கிற வார்த்தை ஆத்மாவோடு தொடர்புடைய வார்த்தை எங்க வருதுன்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நேரம் ஆனா உங்களுக்கு தெளிவா விளங்கிடும். உலர்தல் ஆவிக்கு, வற்றுதல் ஆத்மாவிற்கு, மெலிதல் சரீரத்திற்கு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நேரடியா வசனங்கள் இருக்கும், இல்லாம இருக்கும். ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பொதுவா வற்றக்கூடாது.
நம்முடைய ஆத்மா என்ன செய்யக்கூடாது? வற்றக்கூடாது. அது ஒரு விதமான ரகசியம். நம்முடைய ஆவி உளரக்கூடாது. அது ஒரு விதமான ரகசியம். நம்முடைய சரீரம் மெலியக்கூடாது. அது இன்னொரு விதமான ரகசியம். நம்முடைய ஆத்மா வற்றாம, ஆவி உளராம, சரீரம் மெலியாம இருக்கணும்னா ஆவியில வளர வேண்டியது வளரணும், ஆத்மால வற்ற வேண்டியது வற்றணும், சரீரத்துல மெலிய வேண்டியது மெலியணும். வேண்டாதவைகள் நீங்க வேண்டும், வேண்டியவைகள் உருவாக வேண்டும். இதுதான் அந்த சத்தியத்தினுடைய அடிப்படை. நம்ம ஆத்மால வேண்டாததெல்லாம் வத்தி போகணும். நம்ம ஆத்மால வேண்டியது வற்றாத வண்ணம் உருவாக வேண்டும். இதை வச்சு மற்ற ரெண்டுக்குமே புரிஞ்சுக்கங்க. என்னமோ மைய வார்த்தைய வற்றுதல்னு தெய்வம் கொடுத்திருக்கிறாரு, இதுல என்ன இருக்குது, என்ன புரிஞ்சுக்க போறோம்னு நினைப்போம். இப்படி ஆத்மா வற்றாத நீரூற்றை போல ஆத்மால வற்றாத நிலை வேணும். தெரியுதா? ஆத்மா வற்றணும் அப்படின்னா நம்முடைய குற்றங்கள் வற்றி போக வேண்டும், குற்றமற்ற தன்மைகள் வற்றாமல் உருவாக வேண்டும். இந்த அறிவு நமக்கு வேணும். கவனமா கேக்குறீங்களா? உள்ள எல்லாரும் சத்தியத்தை கவனமா கேட்கணும். மைய வார்த்தைக்காக ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி உலர, வற்ற, மெலிய அல்லது உலராமல், வற்றாமல், மெலியாமல் இருக்க வேண்டிய ஒன்று இந்த 3 வார்த்தை, இல்ல இந்த 3 வார்த்தை. இதுக்கு தேவையான வசனங்களை நம்ம இந்த வாரம் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். விவரமா இருந்தீங்கன்னா இந்த வாரமே கண்டுபிடிங்க. இந்த வாரம் கண்டுபிடிக்காதவங்க இனி எந்த வாரமும் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. இப்ப மைய வசனம் ஒரு வாசிக்க கேட்போம். அவனுக்கு 61 வயதாகும் வருடத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. ஜலம் வற்றி போயிற்று. 1. நோவா வேலையின் மேல் தன்னை எடுத்து பார்த்தான். 2. பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 3. ஜலம் வற்றி போயிற்று, தேவனுடைய கோபம் நீங்கி போயிற்று. ஜலம் வற்றி போயிற்றுங்கிறத இங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஜலப்பிரளயம் தேவனுடைய கோபம் தானே, அங்க ஜலம் நிறைஞ்சு நின்றுச்சுதானே. குறிப்பிட்ட டைம்ல, குறிப்பிட்ட அங்க மாதம், தேதி, வருஷம் எல்லாம் அங்க போட்டிருக்கு. இப்ப அது நமக்கு முக்கியம் இல்ல. ஆனா என்ன வற்றி போயிடுச்சு? ஜலம் வற்றி போயிடுச்சுன்னா தேவனுடைய கோபம் நீங்கி போயிடுச்சு. அப்ப குறிப்பிட்ட காலம் என்ன இருந்திருக்கு? அந்த டைம்ல தேவனுடைய கோபம் ஜலமா இருந்திருக்கு. நிறைய ரகசியம் இருக்கு, நல்லா சிந்திக்கணும். அடுத்து நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். தேவ கோபம் நீங்கியதை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். தேவ கோபத்துக்கு விலகி இருக்கிறவங்களாலதான் தேவ கோபம் நீங்கி போறத பார்க்க முடியும். விளங்குதா? விளங்கணும். சத்தியத்தோட கவனிச்சீங்கன்னா விளங்கும். தேவ ஜனம் தேவ கோபத்துக்கு நீங்களாக வாழ்ந்து தேவ கோபம் நீங்கியதை பார்க்க வேண்டும். பூமியின் மேல் என்ன இல்லாது இருந்தது? பூமியின் மேல தேவ கோபம் இல்லை. இனி எனக்கும் என்ன இல்லை? தேவ கோபம் இல்லை. தேவ கோபம் இல்லாத பூமியை பார்க்க வேண்டும். தேவ கோபம் இல்லாத புதிய உலகத்தை பார்க்க வேண்டும். இந்த அறிவு நமக்கு வேணும். தேவ கோபத்துக்கு நீங்களாகி வாழக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை, புதிய உலகம், புதிய தேவ திட்டம் நமக்கு வேண்டும். இது மைய வசனத்துல நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய 3 ரகசியங்கள். பார்க்க வசனம் சாதாரணமா தெரியுது, ஆனா அதுக்குள்ள தேவன் எப்படி சத்தியத்தை வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? இந்த 6 சத்தியத்தை நம்ம ஆவிக்குரிய போஜனமா உட்கொண்டோம். இவன் அடுத்தபடியா ஜீவனுக்கான வசனத்தை, மரணத்துக்கான வசனத்தை குறிப்போம். அதற்குள்ள தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறத கவனிச்சு மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்பட வேண்டும். ஜீவனுக்கான வசனம் குறிப்போம். சங்கீதம் 74:15. மரணத்துக்கான வசனத்தை குறிப்போம். யோபு 14:12. இப்ப ஜீவனுக்கான வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 2 சத்தியம். 1 ஊற்ற பிளந்தாரு, 2 எதை பிளக்கிறாரு? ஆற்றையும் பிளக்கிறாரு. 2 சத்தியம். தொடர்ந்து வாசிங்க. 3 மகா நதிகளை என்ன பண்றாரு?
வற்றி போக பண்ணினீர். ஒரு பக்கம் 2 காரியத்தை பிளக்கிறார், இன்னொரு பக்கம் நதிகளை என்ன பண்ணி போக வைக்கிறாரு? வற்றி போக பண்ணுவார். இது அப்படியே லிட்டரலா நம்ம பார்க்கலாம். நோவா காலகட்டத்துல ஊற்ற பிளந்தாரு, வசனங்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யோர்தான் நதி ஆற என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆறெல்லாம் பிளந்து இருக்கிறாரு. வேதத்துல பல இடங்கள்ல இருக்கு. நதிகளை என்ன பண்ண வச்சிருக்கிறாரு? சமுத்திரத்தை நதியெல்லாம் வற்றி போக பண்ண வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் லிட்டரலா நம்ம பாக்குறோம். இதை லிட்டரலா பாக்குறதுனால நமக்கு எந்த பயனும் இல்ல. ஒருவேளை தேவனுடைய வல்லமையை விளங்கிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த வசனம் ஜீவனை கொண்டு வர வேண்டுமானால் நான் இந்த வசனத்தின் மூலமாக அறிய வேண்டிய சத்தியம் என்ன? இங்க இயேசுவை கொண்டு போய் இந்த வசனத்தை வச்சு பார்க்கணும். யார கொண்டு போய்? இயேசுவினுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த மூன்றிலேயுமே வற்றி போகிற காரியம் நடந்திருக்கு. விளக்கப்பட்ட காரியம், வற்றி போகக்கூடிய காரியம் என்ன பண்ணிருக்கு? நடந்திருக்குது. ஊற்று என்பது இயேசுவின் ஆத்துமா, ஆறு என்பது இயேசுவின் ஆவி, நதி என்பது இயேசுவின் சரீரம். இதெல்லாம் உள்ள போய் வரணும். நேரடியா விளங்கிக்க முடியாது. கவனமா கேட்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக தோன்றினார். மனிதனாக தோன்றிய இயேசு கிறிஸ்து வளர்ந்து 30ஆம் வயதுல ஊழியத்துக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஊழியத்தை முடிக்கிறாரு. பிடிபடுறாரு, நியாயம் தீர்க்கப்படுறாரு. கல்வாரி சிலுவையில அடிக்கப்படுகிறார். அடிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்னு சொல்லி சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல எழுதியிருக்கு. நமக்காக ஒரு ஊற்று. அந்த ஊற்று யாரு? இயேசு. இயேசுவின் ஊற்று எது? அவருடைய ஆத்துமா. ஆத்துமா பிளக்கப்படுகிறது, ஆவி ஆறு பிளக்கப்படுகிறது, சரீரம் நதி வற்றி போகிறது. வற்றி போகிறது என்ன? எல்லா ரத்தத்தையும் வடிய விட்டார். இயேசுவின் ஆத்துமா ஊற்றப்பட்டது, இயேசுவின் ஆவி ஒப்பு கொடுக்கப்பட்டது, இயேசுவின் சரீரம் ரத்தம் சிந்தப்பட்டது. எதற்காக? உங்களுடைய என்னுடைய குற்றங்களுக்காக. ஆத்துமால அக்கிரமம் இருந்துச்சு, இயேசுவின் ஆத்துமா பிளக்கப்பட்டது. ஆவியில மீறுதல் இருந்துச்சு, இயேசுவின் ஆவி பிளக்கப்பட்டது. விழா எலும்புல எதை எடுத்து சொல்லுகிறாங்க? ஈட்டிய. பிளக்கப்பட்டதா இல்லையா? ஆவி ஆத்துமா. அவருடைய ஆவி ஆத்துமாவும் நம்முடைய குற்றங்களுக்காக பிளக்கப்பட்டது போல அவருடைய சரீரத்தின் ரத்தமும் முழுவதும் வடிய வற்றி போக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் நமக்காக அவருடைய உடம்புல இருந்து வத்தி போகல அப்படின்னா, முழுவதும் கொட்டப்படவில்லை என்றால் உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. உங்க பாவம், என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வற்றி போனது. எங்க வற்றி போச்சு? கல்வாரி சிலுவையிலே. இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா ஆவி பிளக்கப்பட்டது, எனக்கு ஜீவன். இயேசுவின் சரீரம் ரத்தம் வற்றி போனது, எனக்கு ஜீவன். இந்த ஜீவனை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஜீவனை நம்ம விசுவாசிக்கணும். இந்த ஜீவனுக்குரியவர்களாக குற்றமற்ற வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் நடத்தணும், இந்த சொந்த பந்தங்கள் நடத்தணும். உலகத்துல கண்ணுல பாக்குறவங்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும். நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்கிறவங்க தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க. எல்லாராலையும் இதை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசிக்க முடியாது, இந்த ஜீவனுக்குள்ள வர முடியாது. ஆனால் யார தெய்வம் கொண்டு வருவார் நமக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசு உனக்காக விளக்கப்பட்டான், இயேசு உனக்காக வற்றி போனான், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரத்தத்தை வடிய விட்டார், சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னதான் சொன்னாலும் நான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொல்லுகிறவர்கள் மரணத்துக்குரியவர்கள். அவருடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கறதா இந்த மரணத்துக்கான வசனம். யோபு 14:12 வாசிக்க கேட்போம். மனுஷன் படுத்து கிடைக்கிறார். 1 மாணவர்கள் ஒழித்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை. 2 நித்திரை பிடிக்கிறதும் இல்லை. 3
இந்த மூணுலயுமே வற்றி போதல்ங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? அப்படியே அந்த அதிகாரத்துல வாசிச்ச வசனத்துக்கு மேல அந்த வற்றி போகிற வார்த்தை இருக்கா பாருங்க. இருக்குதான்னு கேட்டுங்க. இருக்குங்களா? ஆமா. அந்த வற்றுதல்ங்கிற வார்த்தையை தொடர்ந்துதான் இந்த வசனம் வருது. வற்றி சுவரி போகிறது போல இயேசுவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். வற்றி சுவருதல். சுவருதல் என்றால் இல்லாமல் போதல். பத்திருச்சுன்னா இல்லாம போயிடுச்சு. இந்த வசனமும் பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் தெரியும். மனுஷன் என்ன செய்கிறான்? படுத்து கிடக்கிறான். இது வீட்டுல படுத்திருக்கிறத குறிக்கல, கல்லறையில படுத்திருக்கிறத குறிக்குது. என்னைக்கு பாருங்களேன், கடந்த வருடம் பிப்ரவரி மாசம் என்னுடைய தகப்பனார் விடிய ஆலம்பர இறந்து போறாரு அப்படின்னா, முந்தின நாள் மதியானம் அவருடைய கால்கள் எல்லாம் நான் பார்த்தேன். அவருடைய தோலும் எலும்பும் அப்படியே ஒட்டி, காலெல்லாம் கையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வறட்சி ஆயிடுச்சு. உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வத்தி போச்சு. அதை பார்க்கும் போதே எனக்குள்ள நிலைமை என்னவோ அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு போச்சு. அதுக்கேற்ற மாதிரி விடிய ஆலம்பர எங்க அப்பா உயிர் போயிடுச்சு. சோ வற்றி போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. வற்றுவது எதை குறிக்கிறது? உயிர் போறதை குறிக்கிறது. இந்த வற்றுதல்கிற வார்த்தைக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு. உயிர் போன மனிதனுடைய சரீரத்தை தான் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? கல்லறையில வைக்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு கல்லறையில நம்ம புதைக்கிறோம், படுக்க வைக்கிறோம். மனிதன் படுத்து கிடக்கிறான், உயிர் வற்றி போயிடுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எல்லாருடைய உயிரும் வற்றி போகத்தான் செய்யும். அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய உயிர் வற்றி போகிறது என்றால் அது நித்திய ஜீவனுக்காக வற்றி போகிறதா, மரணத்தை தழுவுகிறதா, அல்லது நித்திய மரணத்துக்காக வற்றி போகிறதா, மரணத்தை தழுவுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். இங்கதான் ரகசியம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்து உணர்ந்து ஏற்று விசுவாசித்து அதன்படி வாழ்க்கையை நடத்தினவர்களுடைய உயிர் உடம்பில் இருந்து பிரிந்து கல்லறையிலே படுத்தாலும் அந்த சரீரம் நித்திய ஜீவனுக்காக எழும்பும். ஆனால் இயேசு எனக்காக கல்வாரியிலே ரத்தத்தை சிந்தி என் பாவங்களை மன்னித்தார் என்பதை விசுவாசிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய இஷ்டம் போல நடத்தி என்னுடைய வாழ்க்கையை முடித்து நான் இறந்து போய் கல்லறையிலே படுத்திருக்கிறேன் என்றால் இது மரணத்துக்கான ஒரு காரியம். விளங்கணும் சத்தியம். அடுத்து பாருங்க, மனுஷன் படுத்து கிடக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. இரண்டாவது சத்தியம், வானங்கள் ஒழிந்து போகிற அளவிற்கும் அவங்க என்ன பண்றதே கிடையாதாம். மரணத்துக்குரியவர்களாக மறிக்கிறவர்கள். வார்த்தையை கவனிக்கணும். இரண்டாம் மரணத்துக்குரியவர்களாக உடலிலே மறிக்கிறவர்கள் வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் என்ன செய்கிறதில்லை? எழுந்திருக்கிறதில்லை. வற்றி போனது வற்றி போனதுதான். உலகம் முடிகிற வரை கல்லறையில அவங்க படுத்து கிடக்க வேண்டியதுதான், எழுபதே இல்லை. ஏன் அப்படின்னா, மூணாவது வாசிங்க, நித்திரை தெளிவிக்கிறதில்லை. நித்திரை தெளிஞ்சாதான் விழிப்பாங்க. நித்திரை தெளியாததுனால இன்னைக்கு பாருங்களேன், நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, யாராவது எழுப்புவாங்க. அப்ப நித்திரை தெளிஞ்சா டக்குனு எந்திரிச்சிருவாங்க, தெரியலன்னு என்ன பண்ண மாட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. இது ஏழாவது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. எத்தனாவது உயிர்த்தெழுதல்? ஏழாவது உயிர்த்தெழுதல். இது பாவிகளுடைய ஏழாவது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இயேசுவினுடைய வற்றி போன ஜீவனை, அவருடைய உடல்ல இருந்து பிரிஞ்ச ஜீவனை தன்னுடைய சரீரத்துக்கு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் பாவிகளாக மறித்து கல்லறையில கிடக்குறாங்க. வானம் அழிவது வரையில அவங்க எழுந்திருப்பதில்லை. காரணம் என்னன்னு பார்த்தா, அவங்க நித்திரை தெளிகிறது இல்ல. நித்திரை தெளிஞ்சாதான் எழுந்துக்க முடியும். நித்திரை தெளியல அப்படின்னா கடைசியாதான் எழும்புவாங்கன்னு அர்த்தம். உலகம் அழியிறவரை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எழும்பவே மாட்டாங்க. உலகம் அழியிறவரை எழும்ப மாட்டாங்க அப்படின்னா கடைசியா எழும்புவாங்க, நித்திய நரகத்துக்காக எழும்புவாங்க. ஒருத்தர் சாகும் போதே அவங்க நித்திய ஜீவனுக்கு எழும்புவாங்களா எழும்ப மாட்டாங்களாங்கிறத இந்த வசனத்தை வச்சு எடை போட்டுடலாம். இந்த வசன அடிப்படையில யாராவது ஒருத்தர் மரித்து போனாங்க அப்படின்னா அவங்க 6 உயிர்த்தெழுதல என்ன செய்ய வாய்ப்பு இல்ல, எழும்ப வாய்ப்பே இல்ல. 7வது உயிர்த்தெழுதல எழும்புவாங்க. எழுப்பி புண்ணியம் இல்ல, எழுப்பி என்ன இல்ல, புண்ணியம் இல்ல. எங்க போக வேண்டியதான்? நித்திய மரணம், நித்திய நரகம்.
யாருடைய வாழ்க்கை என்னன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை நித்திய மரணத்துக்காக நாம் எழும்பக்கூடாது. எதற்காக எழும்ப வேண்டும்? நம்முடைய மரணம் என்பது நித்திய ஜீவனுக்காக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மறிக்க வேண்டும். நமக்கு நல்ல சத்திய அறிவு வேணும். சத்திய அறிவு இல்லாம நம்ம நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. இதை வற்றி போதல் சொல்றோமே, என்ன வற்றி போதல்? வீக்கம் வத்தி போலியேன்னு கவலைப்படுறோம், வீட்டுல தண்ணி வத்தி போச்சேன்னு கவலைப்படுறோம், போர்ல தண்ணி வத்தி போச்சேன்னு கவலைப்படுறோம். வீக்கம் வத்தணும், போர்ல தண்ணி வத்தக்கூடாது. ஆனா எனக்குள் ஜீவன் வற்றாமல் இருக்க வேண்டும். எனக்குள் மரணம் வற்றி போக வேண்டும். எனக்குள் மரணத்தை கொண்டு வருகிற குற்றங்கள் வற்றி போக வேண்டும். எனக்குள் ஜீவன் உண்டாக்குகிற குற்றமற்ற தன்மை வற்றாததாக மாற வேண்டும். இந்த சத்திய அறிவோட நாம நம்முடைய ஜீவியத்தை நடத்த மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன என்பதை உணர்ந்து மனம் திரும்பி இந்த அதிகாரத்தின் சத்தியத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ள எல்லாரும் கண்களை மூடுவோமா? அதிகாரத்துல கைகளை வைப்போமா? நான் சொல்லக்கூடிய அறிக்கையை செய்வதற்கு முன்னால நாம என்ன உணரணுமோ அதை உணரணும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை ஆராய்ச்சி செய்தியாக நம்மோடு நம்முடைய தெய்வம் பேசி இருக்கிறாரு. 12 விதமான சத்தியத்தை பேசி இருக்கிறாரு. வற்றுதல் என்கிற மைய வார்த்தையை தெய்வம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. என்னிடத்திலே, எனக்குள்ளே, என்னுடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே வற்றி போக வேண்டிய காரியம் என்ன? தேவ கோபம் என் மேல் நிகழக்கூடாதபடிக்கு என்னுடைய ஆவியின் மீறுதல் வற்றி போக வேண்டும். என்னுடைய ஆத்தும குற்றம் வற்றி போக வேண்டும். என்னுடைய சரீரத்தின் குற்றம் வற்றி போக வேண்டும். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருக்கிற குற்றம் என்ன? மீறுதல் என்ன? அக்கிரமம் என்ன? பாவம் என்ன? அவை வற்றி போவதற்கான வசனங்கள் என்ன? இதுவரை நான் தேடல அப்படின்னா இனி என்னுடைய வாழ்க்கையில அதை தேடணுங்கிற உணர்வை வெற்றி கொள்ள வேண்டும். இதுவரை ஆத்துமா மீறுதல், அக்கிரமம், பாவம் வற்றி போகணும்னு சொல்லி உணர்வு இல்லாம வாழ்ந்தது குற்றம்னு சொல்லி உணர்ந்துட்டு ஆண்டவரை கிரமமான ஆத்துமா, மீறுதலற்ற ஆவி, பாவமற்ற சரீரம் வேண்டும் என்பதை உணர்கிற தெய்வமே அப்படின்னு சொல்லி ஆத்துமால சிந்திப்போமா? தேவ கோபத்துக்கு விலகி வாழ வேண்டும். தேவ கோபம் நீங்குவதை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். தேவ கோபம் நீங்கிய புதிய நித்திய உலகத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். இது அறியாம வாழ்ந்திருக்கிறேன்னா குற்றம்னு சொல்லி உணரணும். நோவாவுக்கே அப்படிப்பட்ட கிருபை கிடைச்சதுன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்ந்து வருகிற நமக்கு எத்தனை பெரிய கிருபை உண்டாக வேண்டும். உங்களுடைய, என்னுடைய ஆவியில, ஆத்துமால, சரீரத்தில மீறுதல, அக்கிரமத்தை, பாவத்தை நீக்குவதற்காகவா ஊற்றையும் ஆற்றையும் தெய்வம் பிளந்தான். நதியை வற்றி போக பண்ணினா. அந்த ஊற்றையும் ஆற்றையும் நதியை உடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடையவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்காக அடிக்கப்பட்டார் என்ற சத்தியத்தை விசுவாசிக்கிறேனா? அடிக்கடி இந்த சத்தியத்தை நான் கண்கள்ல பார்த்து என் இருதயத்துல விசுவாசித்து எனக்கு ஜீவன் உண்டாக்கதான் இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் ஆனார்னு சொல்லி நினைக்காம இருந்திருக்கிறேன் அப்படின்னா அதை கொற்றோன்னு சொல்லி உணர வேண்டும். உடைய ஆத்துமா நித்திய ஜீவனுக்காக, உடைய ஆவி நித்திய ஜீவனுக்காக, உடைய சரீரம் நித்திய ஜீவனுக்காக மாறுவதற்கு இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்ததை விசுவாசிக்க வேண்டும். மனம் திரும்புவதற்குள்ள வரலாமா? நான் விசுவாசிக்கணும். என் குடும்பத்துல அல்லது மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். என்னதான் அறிவிச்சோம், என்னதான் நான் விசுவாசிச்சோம், ஒரு நேரம் இந்த சத்தியத்தை எல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டேன் அப்படின்னா, அல்லது நான் அறிவிச்ச சத்தியத்தை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாம என்னுடைய வாழ்க்கையை இஷ்டத்துக்கு குற்றங்களோட நடத்துறாங்க அப்படின்னா ஆவி, ஆத்மா, சரீரம் மரணத்துக்குள்ள போக வேண்டியதா இருக்குமே. அவர்கள் பாவிகளாக எழுந்திருக்க வேண்டி இருக்குமே. அவர்கள் நித்திய மரணத்துக்குரியவர்களாக காணப்பட வேண்டி இருக்குமே. இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேண்டாம், என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வேண்டாம், என் சபையில இருக்கிறவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி
நல்ல ஒரு உணர்வை பெற்று மரணத்துக்கு நீங்களாக இயேசுவின் ஜீவனுக்கு முக்கியம் கொடுக்கிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எனக்குள்ள வற்ற வேண்டிய காரிய குற்றங்கள் நீங்கவும், எனக்குள்ள வற்றாத தன்மை, குற்றமற்ற தன்மை உருவாகவும் இந்த சத்தியத்துல கைகளை வைத்து நான் சொல்லக்கூடிய அறிக்கையை செய்து நித்திய ஜீவனுக்கு பாத்திரமா மாற சுதந்திரிக்க ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்களுக்காக உங்களுடைய தெய்வீக நாமங்களை துதிக்கிறேன். கோடாகோடி மகிமையை செலுத்துகிறேன். இந்த அதிகாரத்தின் வழியாக 12 சத்தியங்களை வெளிப்படுத்தினீரே, உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக வாரி சிலுவையிலே உம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வற்றி போக ஒப்பு கொடுத்தவரே, அதை விசுவாசித்து மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்குரியவர்களாக வாழ, தேவ கோபத்துக்கு நீங்கினவர்களாக, தேவ கோபம் நீங்கியதை மனக்கண்களிலே பார்க்கிறவர்களாக, நித்திய உலகத்திலே பிரவேசித்து நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாக வாழ, நிராகரிகம் விளங்க தொழுது கும்பிடுகிறேன். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே வேத வசனங்களை கண்டுபிடித்து வேண்டாதவைகள் வற்றி போகவோ, குற்றங்கள் வற்றி போகவோ, வேண்டியவை உருவாகவோ, இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படவோ, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவோ எங்களுக்கு கிருபை அருளுவீராக. சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.